கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் எந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடுவாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது ரொம்பவே ஒரு டஃப்பான சாய்ஸஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேவோட ஜெர்சியில் ஒரு நியூ ஸ்பான்சர் வர இருக்காங்க. ஸோ இது அஃபீஷியல் அப்டேட் தான். ஸோ அவங்க யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. ஸோ லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பிஜிடியை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம விராட் கோலி இவர் வேணும் தான் பண்ணுறாரா இல்லை எதுக்காக பண்ணுறாருனே புரிய மாட்டேங்குது. ஸோ இவரோட ரெஸ்பெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு இருக்காரு விராட் கோலி. ஸோ ஆனால் அந்த பையனை பாராட்டி ஆகணும் கைஸ். ஒரு 19 வயசு தான் ஆகுது. ஆனால் பும்ராவை 2 6 எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன்லாம் தடுமாறி இருப்பாங்க பும்ராவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் பாட்டுன்னு 2 6 அதுக்கப்புறம் பிரிச்சிட்டார் பும்ராவை. ஸோ இந்த பையனை கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். ஆனால் விராட் கோலி என்னன்னே தெரியாமல் அவரை இடிச்சிட்டு அவரை ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் இதாக சொல்லியிருப்பாங்க விராட் கோலி பண்ணுற தப்புன்னு. ஸோ அதில் தான் நானும் அக்ரி பண்ணுறேன். ஸோ விராட் கோலி இதே அக்ரெஷனாக அவரோட பேட்டிங்கில் காமிச்சு ஒரு ஃபார்மில் வந்தால் இந்தியாவுக்கு நல்லது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகே கைஸ், இப்போ விஜய் ஹசாரேல நம்ம ருத்ராஜ் கேக்கோட இப்போ ஸ்பின்னு வேறு போட்டிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ சும்மா தான் போட்டிருப்பாரு. அவர் சீரியஸாக எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி பார்ப்போம் ஃப்யூச்சரில் சிஎஸ்கேக்கு ஒரு பார்ட் டைம் பவுலராக இருப்பாரான்றது. ஸோ பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கேவோட ஜெர்சியில் எந்த புது ஸ்பான்சர் வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2018 2024 வரைக்கும் எந்தெந்த பிரின்சிபல் ஸ்பான்சர்ஸ் சிஎஸ்கேக்காக இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் ஸ்பான்சர்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஜெர்சிக்கு முன்னாடி இருக்கும்ல அவங்களோட ஸ்பான்சர். ஸோ அதே தான். ஸோ 2018 முத்தூட் ஃபினான்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 2020 வரைக்குமே அவங்க தான் இருந்தாங்க. ஸோ 2021 ஒரே சீசன் போன நம்ம மிந்த்ரா. அதுக்கப்புறம் 2022 2024 வரைக்கும் டிவிஎஸ் ஹீரோ குரூப் இருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீசன் ஒரு புது ஸ்பான்சர் அவங்க யாருன்னா எத்தியாட் ஏர்வேஸ் வர இருக்காங்க. ஸோ இவங்க தான் லாஸ்ட் சீசன் பின்னாடி இருந்தாங்க ஜெர்சிக்கு பேக்கில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். எஸ், அவங்க தான் இப்போ முன்னாடி வர இருக்காங்க. அப்போ எத்தியாட் ஏர்வேஸ் இருந்த இடத்துல இப்போ யார் வர போகிறா அப்படின்னா ஸோ அங்கே தான் புது ஸ்பான்சரான ஃபெடெக்ஸ் வர இருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி ஜேஎஸ்கேக்கும் ஸ்பான்சராக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கேக்கும் வர இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் 4 ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஏன் இதை டஃப் சாய்ஸஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்லாட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று டெவான் கான்வே. ஸோ பேலன்ஸ் 2 ஸ்லாட்டை சூஸ் பண்ணோம். ஏன்னா சாய்ஸஸ் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சாம் கரன், நூர் அகமது, அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன். ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே யார் இதுக்கு போவாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் ஒரு நூர் அகமதை ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம சாம் கரனையும் திருப்பி போகலாம். ஸோ ஆனால் என்னோடய 4 ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னா பார்த்தீங்கன்னா கான்வே, நூர் அகமது, அதுக்கப்புறம் நம்ம சாம் கரனாக போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட 4 ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஸோ மூணுத்துக்கான லிங்க்கும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.